இந்த சாதனா இங்கே தானே வந்தா, எங்கே போனானே தெரியலையே. இப்போ யார்கிட்ட கேட்குறது? இவ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரா. இவன் மேலே இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் கிளியர் பண்ணியே ஆகணும். யார்கிட்ட கேட்குறதுன்னு தானே தெரியல. யார்கிட்டையாச்சும் கேட்டே ஆகணும். ஆனால் யார்கிட்ட கேட்குறது? ஸ்ட்ரைட்டாக அவள்கிட்டயே கேட்டுருவோமா? கேட்கலாம், அவள் கொஞ்சம் திமிரால பதில் சொல்லுவா. ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டானா? அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வரானா? அதாக தான் இருக்கும். அது இருக்கவே கூடாது. இருந்தால் வேறு ஏதாச்சும் யோசிக்கணும். இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே. ஏ மித்ரா, நீனா? என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். காண்டாக்ட் கூட இல்லை. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? யாரையும் பார்க்கறதுக்கு வந்தியா? ஏ லதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். யார் காண்டாக்டும் இல்லைப்பா, எல்லாமே போயிடுச்சு. ஃபோன்லாம் வேறு மாற்றினா அதோட போயிடுச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம், ஒருத்தங்களை பார்க்கலான்னு வந்தேன். இங்கே தான் வேலை பார்க்குறியா நீ? ஆமாம் மித்ரா, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். இப்போ ஜாயின் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. சூப்பர், பரவாயில்லையே. ஆமாம், நீ எங்கே வேலை பார்க்குற? நான் இங்கே ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன மித்ரா, சொல்லு, என்ன கேட்கணும்? இவள்கிட்டே கேட்ட வேண்டியது. கடவுளாக பார்த்து தான் இவளை அனுப்பிச்சிருக்காரு. எப்படா தெரிஞ்சுக்கிறது நினச்சேன். நல்ல வேலை இவளாம் வந்து மாட்டிட்டா. இவள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும்ல. இல்லைல்லதா, இப்போ ஒரு பொண்ணு போனால, அவள் எதுக்காக வந்திருக்கா? யாரை கேட்குற நீ? இப்போ உள்ளே போனவங்களா? சாதனாவை கேட்குறியா? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால வந்திருக்காங்க. ஏன், உனக்கு தெரிஞ்சவங்களா? என்னல்லதா சொல்கிற? நிஜமாவே வா? நிஜமாவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாப்பா, நிஜமாதாப்பா. இப்போ 2 மாதம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்களும் அவங்ககிட்ட இப்போ கேட்கலாம்ல. எதுக்கு என்கிட்ட கேட்குற? இல்லை, எங்கள் ரிலேஷன் தான். ஆனால் பேச்சுவார்த்தையில் பேச மாட்டோம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகிறாளா, அதை என்னவா இருக்குன்னு உன்ட்ட கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ, அப்படியா மித்ரா? ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸ்கேன்லாம் எடுத்துட்டிங்களா? எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகேதாப்பா. உடம்பு தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால சத்தானதா பழம், காய், கீரை எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஓ, அதனால தான் இந்த கார்த்தி வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறான் அவளை. நல்லா கீரை டெய்லி, நல்ல பழம், காய் அது இதுன்னு வாங்கி வந்து கொடுக்குறானா? இப்போ தானே தெரியுது. நல்ல திடீர்னு நல்லா இருந்தவ திடீர்னு எப்படி உடம்பு சரியில்லாமல் போவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? இருடி. ஆனால் எப்படி நடந்திருக்கும்? அவங்களுக்குள்ள தான் எதுவுமே நடக்கலையே. ஆண்டியும் அதை தானே சொன்னாங்க. சாதனை அப்போவே சொன்னான், நாங்கள் ஒரே ரூமில் இருக்கோம், எதுவும் நடக்காமையா இருக்கணும். இந்த கார்த்தியை நம்பின பாரு, என்னை சொல்லணும். என்னடி, ஏதோ யோசனையிலவே இருக்க? என்ன யோசனையில தான் இருக்க நீ? அந்த பொண்ணை கூப்பிடவா? பேசுறியா? இல்லைல்லதா, நான் தான் சொன்னேன்ல, அவங்களோட பேச மாட்டோம். இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அடிக்கடி வரதை பார்த்தனா என்னதுன்னு கேட்டேன். நான் அவளை பார்க்குறதுக்கெலாம் வரல, இங்கே வேறு ஒருத்தவங்கள பார்க்க வந்தேன். அப்படியே கேட்கலான்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கில்ல? கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அவனுக்கு? இல்லைப்பா, இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை. கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீ யாரை பார்க்க வந்திருக்க? என்ன கேஸு? ஏதாச்சும் சொன்னால் எங்கே இருக்கான்னு நான் சொல்லுவேன்ல. முடியலைன்னு தான் சொன்னாங்க. என்ன ஏதுன்னு நான் கேட்கல. நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் போய்க்கிறேன். சரி, நீ போய் வேலையை பாரு. சரி மித்ரா, நான் போகிறேன். வரட்டுமா? ஓகே இல்லதா, மறுபடியும் பார்க்கலாம். சரி, டாக்டர் இப்படி பேசிக்கிறத பார்த்தா திட்டுவாங்க. நான் போகிறேன். இந்த கார்த்தி பார்க்குறதுக்கு நல்ல மாதிரி இருந்துட்டேன். இன்ன வேலை பார்த்துருக்கேன். இந்நேரம் நான் இந்த மாதிரி இருந்திருக்க வேண்டியது. என்னை தாங்குன்னு தாங்க வேண்டியது. ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக தானே நடக்குது. இதை ஆன்ட்டிக்கிட்ட சொல்லலாம். ஆனால் சொன்ன விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரிலையே. வேணான்னு சொல்லி அவளை விரட்டி விடுவாங்களா, இல்லை இந்த பிள்ளையே வேணான்னு சொல்லி அதை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம பேரன் பேத்தி வயிற்றில் இருக்கேன்னு சொல்லி மனசு மாறிடுவாங்களா? அவங்க எப்படி மாறுவாங்கன்னே தெரியலையே. எப்படி இப்போ ஆண்டிக்கிட்ட சொல்கிறது? ஆண்டிக்கிட்ட சொல்கிறதா வேண்டாமன்னே தெரியலையே. ஒருவேளை மனசு மாறிட்டா அது நமக்கு தானே டேஞ்சர். சொல்ல வேணாம், நம்மளே ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணுவோம். பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டிக்கிட்ட சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏதாச்சும் பண்ணி கழிச்சு விட்டுட்டா தேவலை. எதுவுமே நடக்காதுன்னு இருந்தது நம்ம தப்பு தான். நம்ம மேலே தான் எல்லா தப்பும். யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. எல்லாம் என்னை சொல்லணும். என் நேரம் வந்து சேருது எல்லாம். ஓய் மித்ரா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்ட போல? உன்னை எதுக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன்? உன்னெல்லாம் நான் அந்த ஃபாலோ பண்ணி வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓ, அப்படியா? மேடம் அப்போ என்னை ஃபாலோ பண்ணி வரல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்த?
உனக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல, அதுக்காக தானே நீங்க வந்த. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? ஏதோ யோசனையிலே இருக்க. ஓ, அத்தை கிட்ட சொல்லுவோமா வேணாம் தானே? சொல்லு, சொன்னா எனக்கு நல்லதுதான், மனசு மாறிடுவாங்கல்ல. இந்த சந்தோஷம்லாம் உனக்கு எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாள் தான், எல்லாம் கொஞ்ச நாள்லேயே உன்னை விட்டு போயிடும். உனக்கு மட்டும் இந்த நல்ல அமைதிடி. இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ணுறியா? என்ன மித்ரா பண்றது? நல்லவங்களுக்கு தான் நல்லது நடக்கும், கெடுதல் செஞ்சா கெடுதல் தான் நடக்கும். நான் எல்லாருக்கும் நல்லதே நினைப்பேன், அதனால எல்லாம் தானா அமையுது. ஆனா நீ எப்படியா யாரு கூடிய கெடுக்கலாம்னே திரிவேன். நான் ஒன்றும் யார் கூடயும் கெடுக்க நினைக்கல. நீ தான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ கெடுக்கிறத பற்றி நீ பேசாத, சரியா? இது என்னோட வாழ்க்கை, சரியா? அது எப்படி இது பண்ணணும் எனக்கு தெரியும். நீ தான் ஊட வந்தவ, பாதியில் வந்தவ, பாதியில் தான் போகணும். அடியே, யாரடி பாதியில வந்தது? நீ தாண்டி பாதியில வந்தது. நாங்களாம் சின்ன பிள்ளையில இருந்தே லவ் பண்ணோம். ஆனா என்ன, அப்போதைக்கு சொல்ல தைரியம் இல்லை, லவ்வான்னு தெரியல. அது இப்போதைக்கு தானே தெரியுது. கார்த்திக் மனசுலையும் நான் தான் இருந்திருக்கேன். அவங்க அம்மா கண்டிப்படி பண்ணியிருக்காரு. மற்றபடி 2 பேரும் சின்ன வயசுல தான் லவ் பண்ணோம். நீ தான் பாதியில வந்தவ, நீ தான் போகணும், நான் ஒன்றும் போகணும்னு அவசியம் இல்லை, சரியா? அப்புறம் இந்த விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் அத்தைக்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்றதுன்னா சொல்லிக்க. ஏன்னா அத்தையை பற்றி உனக்கு தெரியல, பேரம் பேத்தினா யாருக்கு தான் பிடிக்காது. நானே அடுத்த மாதம் சொல்லலான்னு தான் இருக்கேன். அது கூட உன்னால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்க. ஆன்ட்டிக்கிட்ட சொன்னால் உன்னை அப்படியே ஏற்றுக்கிட்டு தாங்குன்னு தாங்குவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? ஆன்ட்டியை பற்றி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆமாம், ஆண்டி நீ ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தானே வச்சுருக்க. நீ என்ன சொன்னாலும் கேட்கவே செய்வாங்க, அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருப்பேன். இவ்வளோ தூரம் வந்த எனக்கு குழந்தை பிறந்தோன்னே அத்தை மனசை மாற்ற தெரியாது. அதெல்லாம் கண்டிப்பாக மாறிடுவாங்க. நீ சொன்னாலும் சொல்லு, சொல்லாருன்னா போ, எப்படி இருந்தாலும் அத்தைக்கு சொல்லத்தான் போகிறோம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட கார்த்திகை வளைச்சு போட்டு இந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? மித்ரா, மறுபடியும் என்னோட கார்த்தின்னு சொல்கிற வேலை வச்சுக்காத. அவர் என்னோட கார்த்திக், இந்த சாதனாவோட கார்த்திக், புரிஞ்சுதா? எனக்கு மட்டும்தான் சொன்னான், வேற அவளுக்கும் இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி சொன்னீன்னு வச்சுக்கவே, என் கை சும்மா இருக்கிறது உன் கன்னத்தில் இருக்கும். சரி, நான் வரட்டா, எனக்கு டயர்டாக இருக்குது. அப்புறம் நீ இங்கே நின்று என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காத, வீட்டில் வந்து யோசிக்கலாம், சரியா? எனக்கு வந்து ஜூஸ் போடணும், வரும்போது கீரை வாங்கிட்டு வந்துடு, சாப்பாடு செஞ்சு தரணும். ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு சத்தானதாக கொடுக்கணும்னு. வேமா வந்து சேரு, இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காமே. ஆனால் வர வர இவளுக்கு கொழுப்பு அதிகமாக தான் ஆக்கிட்டே இருக்கு. இவள் கொழுப்பு அடக்கலான்னு பார்த்தா இவளுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்குது. நமக்கு மட்டும் இந்த நல்லதே நடக்க மாட்டேங்குது. இந்த கடவுள் இருக்காரா இல்லையாருன்னு கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பேசாமல் போய் ஆண்டிக்கிட்ட சொல்லிடலாம். இல்லை ஆண்டிக்கிட்ட இன்டைரக்டாக சொல்லி பார்ப்போம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு மற்றதை சொல்லிக்கலாம். இவளை ஏதாச்சும் பண்ணணுமே, இவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க, காய் இது பண்ண எல்லாத்துக்கும் நம்ம தான் கிடச்சம்மா. இவளுக்கு என்ன நம்ம என்ன வச்ச வேலைக்காரியா? வாடி வா, நீ எப்படி இந்த குழந்தைய பெற்று எடுக்கிறேன்னு நான் பார்க்குறேன். என்னை பற்றி தெரியாமல் என்கிட்டே இந்த அளவுக்கு பேசுறியா நீ? நான் எப்படிப்பட்டவனு இவ்வளோ தூரம் பார்த்தும் என்கிட்டே நீ இப்படி திமுறா பேசுறியா? வச்சுக்கிறேன்டி, நான் தானே உனக்கு சாப்பாடு செஞ்சு தரணும். இனிமேல் என் கையால் தானே சாப்பிடுவேன். என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதை மறந்துட்டு பேசுறியா நீ? இனிமே தாண்டி இந்த மித்ராவோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற. பாருடி, உன்னை கதற ஒருத்தங்களுக்கு குழந்தை போச்சுன்னா எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியும்ல, அந்த வலியை உனக்கு கொடுக்குறேன். கதறுவேன். கதறிக்கிட்டு நீனே ஓடிடுவே பாரு. அக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? லட்சுமி, நல்லா இருக்கேன்டி. உன்னையெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? கல்யாணம் கூட சொல்லலை நீ. எங்கக்கா கல்யாணத்தை பண்ணி என்ன சொல்லு. நம்ம அதை எப்படி கஷ்டப்படுறோன்னா நம்ம புள்ள அதுக்கு மேலே இருக்குது. என்னத்தக்கா சொல்கிறது? ஆண்டி, என்னாச்சு இப்போ? ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணு இப்போ எங்கே இருக்கா? நல்லா இருக்கல்ல? அதையா அக்கா கேட்குற? நீ வேணான்னு சொன்னாங்க எல்லாரும். நான் தான் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல சம்பந்தம்னு. இப்போ பாரு, அல்பாயுஸ்லேயே போய் சேர்ந்துட்டா. நான் அதே நிற்கிறேன். ஆண்டி, என்னடி ஆச்சு? அப்படி என்ன பிரச்சனை? இல்லைக்கா, ஜாதகம் பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்னே சொன்னாங்க எல்லாரும். பாதி பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதகம்லாம் சும்மா கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்க. பாதி பேர் பண்ணாதேன்னு சொன்னாங்க. நான் நல்ல வசதியான குடும்பமா, நல்லா சந்தோஷமாக இருப்பா, நம்ம வீட்டில் தான் கஷ்டப்பட்டா, அங்கே போய் நல்லா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நினச்சி ஜாதகம்லாம் சும்மா தான் இருக்கும், ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாக்கா. 4 மாதம்தான். வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட்டு. என்னத்தக்கா சொல்கிறது? என்னடி இப்படி சொல்கிற? அச்சோ, இப்படி ஆகணும் ஏண்டி? பார்த்த ஒன்றுக்கு 4 இடமா பார்க்கறது இல்லையா? பார்த்து செய்யணும்டி, காசு பணமா முக்கியம். புள்ள நல்லா இருக்குமேன்னு பார்த்தாக்கா, அது இப்படி ஆயிடுச்சுக்கா. என்ன பண்ணுறது?
அழுகாத நாள் இல்லை. இன்னையோட 2 வருஷம் ஆச்சு. என்னத்த சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ எப்படி இருக்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? இல்ல மீரா காலேஜ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் 2 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிடும். கல்யாணம் பையன் அசோக்கு தான், மருமையன் தெரியும்ல, அவனை தான் பார்த்து வச்சிருக்கோம். வீடு கொஞ்சம் இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல. கட்டி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா சொல்றேன், வந்துரு. உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. பிள்ளைய பெற்று வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். ஆண்டவன் ஈஸியா தூக்கிக்கிறேன். நினைச்சாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமாக்கா, என்னத்த சொல்கிறது. உன் பொண்ணுக்காச்சும் நல்லா ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கா. ஜாதகம்லாம் சும்மான்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு பழிக்கும் போல். நம்ம நேரமாக என்ன, ஒவ்வொருத்தர் சும்மா தான் கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லா இல்லையா? அந்த தைரியத்தில் தான் நம்மளும் பண்ணுறோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? சோதனை சோதனை வந்துக்கிட்டே தாக்கா இருக்குது. சரி, நான் வரவா? சரி லட்சுமி, பார்த்து போயிட்டு வா. எதையும் நினைச்சுக்காத. அந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டு பக்கம்ல வா. வரக்கூட மாட்டேங்கிறேன். எங்கேயுமே போகிறதில்லக்கா. நல்லது கெட்டதுக்கெலாம் ரொம்ப போகிறதில்ல. ரொம்ப நெருங்கின சொந்தம்னா போவேன், இல்லைன்னா எங்கேயும் போகிறதில்லக்கா. இப்படியே தான் இருக்கேன். வாழ்க்கை போன திசையில் போகட்டும்னு அப்படியே விட்டாச்சுக்கா. நீ ஜாதகம்லாம் நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணுக்கா. என் உங்கள் நிலமை உனக்கெல்லாம் வந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். சரி, நான் வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்மளும் ஜாதகம் பார்த்தோம், நல்லா இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஒருவேளை அது மாதிரி நடந்துட்டா அந்த மனுஷன்கிட்ட சொன்னால் அதெல்லாம் சும்மா சொல்கிறாரு. இந்த பாரு வந்து சொல்கிறது எல்லாருக்கும் சும்மா ஆயிருமா? 100ல் ஒருத்தருக்கு சும்மா இருக்கும். மற்றபடி நடந்துக்கிட்டு தானே இருக்குது. வேறு யார்ட்டாச்சும் கொண்டு பார்க்கலாமா? பார்த்தா அவங்க வேறு ஏதாச்சும் குண்டை தூக்கி போடுவாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. முன்னாடியாச்சும் நான் வேணான்னு சொன்னேன். இப்போ தான் நான் ஒத்துக்கிட்டேன். மறுபடியும் போய் அவங்கள பிரித்து வைக்க மனசும் வர மாட்டேங்குது. புள்ள இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. கடவுளே, ஏன் தான் இப்படி சோதிக்கிறியோ? 2 பேரும் சந்தோஷமா இருக்க. மனசு ஒத்து போனால் மட்டும் போதாதா? இந்த ஜாதகம் கூட ஒத்து போகணுமா? அப்போ தான் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒரு உலகத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாம தான் பண்ணுறாங்க. நல்லா தானே இருக்காங்க. சொன்ன மாதிரி நமக்கு மட்டும் சோதனை மேலே சோதனை வருது. இந்த கடவுள் இருக்காரான்னு உடனே நினைக்க தோணுது. இந்த மனுஷன் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். மீராட்டையும் சொல்ல முடியாது, நீ பிரிக்கிறதுக்கு பண்ணுறியாமன்னு சொல்லுவா. அசோக் தம்பிகிட்ட சொன்னால் அவர் என்ன நினைப்பாருன்னே தெரியல. நம்ம மனசுலேயே போட்டு புழுங்கிக்க வேண்டியதான். புழுங்கினாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தால் சரிதான். ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒத்த பிள்ளையே வச்சுருக்கேன். யார்ட்டாச்சும் பார்த்து பரிகாரம் இருக்கான்னு கேட்டே ஆகணும். என்ன ராகுல், திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஸ்வேதா, நம்ம விஷயத்தை பற்றி சித்திட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிடு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். என்ன ராகுல், கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே சொன்னேன். திடீர்னு என்ன இந்த முடிவு? இல்லைப்பா, நான் அப்படி தப்பா நினச்சேன். சித்தி எப்போ பார்த்தாலும் என்ன ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க போல், அதை தலையில் கட்டலான்னு பார்க்குறாங்க. அதான் வீட்டில் சொல்லலான்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ வீட்டில் வந்து பேசிட்டு ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான். ஓகேவா? சரி ராகுல், நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான். கண்டிப்பாக வந்து பேசுவீங்கல்ல? கண்டிப்பாக ஸ்வேதா. நான் என்ன ஃபஸ்ட்டு கேட்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தானே கேட்டேன். லவ் பண்ணுறியான்னு கேட்கல. அதனால கண்டிப்பாக உன்னே தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சித்தி ஒத்துப்பாங்க, ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் தான் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுன்னு நினச்சிருக்காங்க. இதுவே நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, உடனே உங்கள் வீட்டில் வந்து பேசிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்கல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன் அண்ணி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரி, அப்போ நான் நாளைக்கே சித்திகிட்ட பேசுகிறேன். பேசிட்டு அடுத்த வாரத்தில் வர மாதிரி இருக்கும். உனக்கு ஓகே தானே? நீ ஏதாச்சும் சொல்லுவேன்னு தான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். எனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. எனக்கு எல்லாம் ஓகே தான். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான். என்ன கொஞ்ச நாள் டீ சுற்றிட்டு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதில் வேணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாது. நம்ம மாட்டுக்கு தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிம்மா, அதுக்கு தான் நான் ஆஃபீஸ்லேருந்து அவக்குன்னு ஓடியாந்து ஃபோனில் கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஃபோனில் கேட்குற மாதிரி வருமா? நேரில் வந்து கேட்டால் உன்னை எப்படியோ பார்த்த மாதிரியும் இருக்கும். அதனால தான். பாடுறாது நீங்கள் அப்படி பேசுறது. என்னை பார்க்குற காலம் மெனக்கிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, முன்னேற்றம் தான். என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற? எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? வேலை டென்ஷன்னா உன்ட்டு பேச மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன், ஃபோன் பண்ண மாட்டேன். எல்லா நேரமும் அப்படி இருப்பாங்களா? நானும் மனுஷன் தானே. அதுவும் சரிதான். சரி, கிளம்புங்க. எனக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சு. எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வேறு இருக்கு இன்னைக்கு. சொல்லவே இல்லை. வா வா, அப்போ இன்னைக்கு ட்ரீட் தானே. வேலையே கிடைக்கல, அதுக்குள்ளே ட்ரீட்டா? என்னோட செல்லக்குட்டிக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும், அது எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்கூட்டியே ட்ரீட் கேட்குறேன். நீ தர வேணாம், உனக்கு வேலை கிடைச்சா நானே எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன். ஃபோன் பண்ணி விட்டு சொல்லிடு. அதுக்கு சார் முதல்ல ஃபோனை எடுக்கணும். இல்லை, இன்னைக்கு ஈவினிங் போல் ஃபோன் பண்ணேன். சும்மா மதியம்லாம் பண்ணக்கூடாது. ஈவினிங் போல் முடிச்சுட்டு வேலையோடு ஃபோன் பண்ணணும். அப்போதே மாமா எடுப்பேன்.
சார் இன்னைக்கு ஒரு மூடில் தான் இருக்கீங்க போல. ஆமாம், எல்லாம் சந்தோஷமாகவே நடக்குதுல்ல. என் செல்லக்குட்டிக்கு வேலை கிடைக்க போகுது. நானும் கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேச போகிறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல டும் டும் தான். அப்போ மனுஷன் சந்தோஷமாக தானே இருப்பேன். ம், சரிதான் சரிதான். சரி, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் ராகுல், லவ் யூ. என்ன சொன்ன ஸ்வேதா இப்போ? இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல போகிறேன்? கிளம்புறேன் பாயின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் வேற என்ன சொல்ல போகிறேன்? நான் ஒன்றும் சொல்லலை. ஏய், நடிக்காதடி. நீ இப்போ என்னமோ வேற என்னமோ சொன்ன, என் காதில் விழுந்துச்சு. அதான் காலில் விழுந்துச்சுல, அப்புறம் என்ன மறுபடியும் கேட்காத மாதிரியே கேட்குறீங்க? இல்லடி, நீ என்ன சொல்ல போறியோ நான் சரியாக கவனிக்கல. அசால்ட்டாக இருந்துட்டேன். லைட்டாக தான் விழுந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லேன். சாரி பாஸ், அதெல்லாம் எப்பாச்சும் ஒரு டைம் தான் வரும். எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்காது, சரியா? ப்ளீஸ் டி, முதல்ல சொல்லியிருக்க. அந்த வார்த்தையை நான் ஒழுங்காக கேட்கணும்டி. ஒரே ஒரு தடவை சொல்லுடி ப்ளீஸ் ஸ்வேதா. அச்சையே, நீங்கள் வேற போங்க போங்க. உங்களுக்கும் டைம் ஆச்சு, எனக்கும் டைம் ஆச்சு. வேறு வேலை இல்லை. வேலை வெட்டி இல்லாத போது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தெரிவாங்க. நமக்கு 1008 வேலை இருக்குப்பா. போங்கப்பா. ப்ளீஸ் டி, ஒரே தடவை சொல்கிறனால என்னடி பண்ண போகுது? எவ்வளோ நேரண்டி ஆக போகுது? நீங்களே டைமுக்கு எல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு டைம் ஆச்சுல்ல, நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க. ஸ்வேதா, அன்னைக்கு நான் ஒழுங்காக பேசலை, ஃபோன் பண்ணலேன்னு தானே இப்படி பண்ணுற. பழி வாங்காதடி. பழி வாங்குற நேரம் இது இல்லை. நானா பழி வாங்கலப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் சொல்ல முடியும். இப்போல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ மூடு இல்லை. ஏன்னா இன்டர்வியூ போகணும், அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வேறு எதுலேயும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு வேலை வேணும்ல. ஆனால் மனுஷனை ரொம்ப தாண்டி பாடாக படுத்துற. பார்த்துக்கிறேன்டி. மறுபடியும் சொல்லுவீல்ல, அப்போ தனியாக மாட்டுவீல்ல, அப்போ இருக்கணும் கட்சி. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேனே. சொல்லுவடி, சொல்லாமல் எங்கே வைப்பானே. இப்போ மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொன்னியில்ல, அதே மாதிரி சொல்லுவேன். அப்போ நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். சரி ராகுல், நான் வரேன். பாய். சரி சரி, போயிட்டு வா. நானும் கிளம்புறேன். நீனே சொல்ல மாட்டேங்கிற. போடா லூசு. லவ் யூடா. அடி பாவி, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? இருந்தாலும் லவ் யூ சொன்ன நல்லா பொழைச்சி போனேன். போ, இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் பாரு, நான் சொல்கிறேன். ஆமாம், உங்கள் பெரிய ஜோசியர் இவங்க சொன்னால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். போங்க பாங்கிட்டு. நீங்களே வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக எனக்கு உனக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? சரி போ, எனக்கும் டைம் ஆச்சு. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேலை காத்திருக்கு, சரியா? சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? ஓ, நமக்கு வேலை கிடைச்சா ட்ரீட் கொடுக்குறோன்னு சொன்னார்ல, நமக்கும் ஏதாச்சும் ட்ரீட் கொடுப்பாரு. இல்லைன்னா ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாரு. அதாக தான் இருக்கும். இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பசங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கவே தெரியல. நமக்கு தான் தெரியாது. நம்ம ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆனால் எதுவுமே வரலையே. ஏதாச்சும் வந்தால் தானே சர்ப்ரைஸ் பண்ணலாம். சும்மா எப்படி பண்ணுறது? ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்கலாமோ? இப்போ தானே தோணுது. முன்னாடியே தோணியிருந்தா சொல்லியிருக்கலாம். நானும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் லாய்க்கில்லை போல். இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னு உளறிட்டேன். இதுவே நாளைக்கு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இன்டர்வியூலாம் முடிச்சு வேலையோடு சொல்லியிருந்தா. வேலை கிடைக்கணுமே. நமக்கு கிடைக்காம போயிருமா? பார்த்துக்கலாம்.